எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, அப்பேக்ஸ்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். உண்மையாலுமே ஒரு வேற ரகமான சர்விவல் த்ரில்லர் கொண்ட அட்வென்ச்சர் படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். மரண மாசா இருக்கும் இந்த படம். இந்த படத்துல ஒவ்வொரு நொடி என்ன நடக்க போகுது கண்ணிமைக்காம பார்ப்போம். எப்படியாவது தப்பிச்சிடறாங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு சர்விவல் படம்னா பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. நம்ம வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் இதோட ஒன்லைனர் பார்க்கலாம். அதாவது சாஷா டாம்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேருமே வந்து மவுண்டன், அதாவது மலை ஏறுறவங்க. மிகப்பெரிய மலையில எல்லாத்துலயுமே வந்து ஏறணும் அப்படிங்கறது தான் இவங்களோட ட்ரீம். இவங்க ரெண்டு பேருமே அப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏறிக்கிட்டு இருக்கும்போது மலை மேல இருந்து வந்த ஒரு பெரிய பனிப்பாறை அவன் மேலேயே விழுந்து அங்க இருந்து கீழே விழுந்துருவான்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினியுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்ட ஒத்த கையில கயிறை பிடிச்சிருப்பா. ஆனா இவளாலையுமே வந்து வெயிட் தாங்க முடியாது. இவ விடலன்னா இவளும் கீழே விழுந்து செத்து போயிருவா. சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து விட்டுருவா. விட்ட அடுத்த செகண்ட் கீழே விழுந்து செத்தே போயிருவான். ஐயோ என்னோட புருஷனை நானே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்ப கில்டாவே இருப்பா. சரி இதெல்லாம் மறக்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு போவோம் அப்படின்ட்டு இவளுமே வந்து ஆஸ்திரேலியால உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு போவா. அங்க போகும்போது இவளுக்கு நிறைய பேர் வார்னிங் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போகாதீங்க, அது ரொம்ப மோசமானது, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதை எதையுமே கேட்காம இவளுமே அந்த காட்டுக்குள்ள போயிருவா. ஆனா அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் இருக்கான்னு. பாக்குறதுக்கு நல்ல மாதிரியே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினி அவன் இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்கிறது தான் மேட்ரே. ஒரு பயங்கரமான படத்தை தான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். கண்ணிமைக்காம பாப்பீங்க கண்டிப்பா. சரி நம்ம படத்தை ஃபுல்லா ஒன்லைனரே பார்க்காம நம்ம டைரக்டா படத்துக்கு போயிருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தி காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவ தான் நம்மளோட ஹீரோயினி. இவ பேரு வந்து சாஷா. இவ எங்கடா இருக்கான்னு பார்த்தோம்னா, மலைக்கு மேலையும் இல்ல மலைக்கு கீழே இல்ல, மலை ஏற இடத்துல டென்ட் போட்டு தொங்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. அவளுமே டென்ட்டுக்குள்ள போயிட்டு டாம் எழுந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது யாருன்னு பார்த்தோம்னா இவளோட ஹஸ்பண்ட் தான். சரி ஓகே வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே வந்து அந்த மலையில வந்து ஏற ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப நேரம் இப்படியே ஏறிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல ஏற வேண்டிய இடத்துக்குமே வந்து போயிடுறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய சரிவு மாதிரி ஒண்ணு இருக்குது. அதை பிடிச்சி சாதாரணமாலாம் ஏற முடியாது. அது மேல ஏறிட்டா சேஃப் ஆயிருவாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்போ நம்ம ஹீரோனி சாஷாவுமே வந்து ஒவ்வொரு தடவையுமே ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒவ்வொரு தடவையுமே ஏறும் போதுமே கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கா. ஒரு 4-5 தடவை இப்படியே விழுந்திருப்பா. இதை பார்த்த டாமுமே இங்க பாரு சாஷா, யாராவது ஒருத்தர் சொல்றதுக்கு கூட இருக்கணும், அதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன், தயவு செய்து இதுக்கப்புறம் இதை வந்து நீ முயற்சி பண்ணாத, போது நாளைக்கு முயற்சி பண்ணிக்கலாம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்து செத்து போயிருவோம், நமக்கு இது வேணாம், இப்போதைக்கு தங்குவோம், நைட் ஆகிற மாதிரி இருக்கு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா போவோம் அப்படின்ட்டு வழக்கம் போல மலைக்கு நடுவுல ஏற வேண்டிய இடத்துல டென்ட்டை போட்டு இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டாமுமே சொல்றான், சாஷா இது எனக்கு என்னமோ சரியா படல, நான் என்னமோ செத்து போயிருவேங்கிற மாதிரி எனக்கு தோணுது, நான் போயிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, வேணாம் சாஷா நமக்கு இது நம்ம இன்னொரு நாள் கூட பார்த்துப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கீழே இறங்கி போயிருவோம், வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சாஷா கேட்கிற மாதிரியே கிடையாது, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நமக்கு இதுதானே வந்து ட்ரீம், இதை பண்ணணும்னு தானே ஆசைப்பட்ட ரெண்டு பேரும், ஆனா இப்படி நீ பாதிலே போகணும்னு சொல்லிட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சரிமா தாயே பிபி ஊதாத, நாளைக்கு மலையில ஏறுவோம், இப்போதைக்கு எதுவும் பேசாம அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு டாம் ரொம்பவுமே கஷ்டத்தோட ஒரு ஃபீலிங்கோட அவளோட மடியில வந்து படுத்துக்கிறான். இப்படியே நைட்டாக பனியெல்லாம் உருக ஆரம்பிச்சிருது, பனிப்பாறை பனி புயல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டுமே இங்க பாரு நம்ம கொஞ்சம் இங்க இருந்து கீழே இறங்கி ஏதாவது பாறைக்கு அடியில மறைவான இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம மேல பாறைகள்லாம் விழுகாது, பனிப்பாறைகள்லாம் விழுகாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்துட்டு நைட்டா ரெண்டு பேருமே வந்து கொக்கி போட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பாறைக்கு அடியில போயிட்டு நம்ம நின்னுக்கலாம், தொங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போட்டு இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இறங்கிட்டு இருக்கும்போது டாமுமே சாஷாவை பார்த்து, ஃபர்ஸ்ட் நீ இறங்கு, அந்த இருக்கு பாத்தியா ஒரு மறைவு, அந்த பாறைக்கு கீழே போயிட்டு நில்லு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஷாவுமே ஒரு கட்டத்துல பனிப்பாறைக்கு அடியில போயிடுறா. சாஷாவுமே இறங்கு டாம் இறங்கு, வேமா பனி எல்லாம் உருகிக்கிட்டு இருக்குது, பனிப்பாறையா வருது, வேமா இறங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் இறங்குற மாதிரியே தெரியல. இப்படி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான பெரிய பனிப்பாறை டாம் மண்டலே விழுந்து சதறி அவனுமே வந்து அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துறான். ஜஸ்ட் மிஸ். டாமோட ரோப்பையுமே வந்து சாஷாவுமே பிடிச்சிருவா. பிடிச்சி இவளால வெயிட்டும் தாங்க முடியாது. டாம் என்னையும் கீழே சேர்ந்து இழுத்து கொல்ல போறியா, வேமா எழுந்துரு டாம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவனுக்கு தலையில பயங்கரமா அடிப்பட்டனால சுயநினைவே இருக்காது. இப்ப வேற வழியே கிடையாது, டாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அந்த ரோப்பை விட்டுருவா. விட்டதுமே கீழே விழுந்து பயங்கரமா செத்து போவான். நம்மளே நம்ம புருஷனை கொண்டுட்டோமேன்ட்டு பயங்கரமான கில்டோட அப்படியே அந்த பாறையில தொங்கிக்கிட்டு இருப்பா. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி நம்ம படத்தோட டைட்டில தான் போட்டு காமிக்கிறாங்க அபெக்ஸ்னு. இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. இவளுமே கார்ல போய்கிட்டு இருக்கா. அவளோட கையில அவனோட ஹஸ்பண்டோட ரோப்பா இருக்கட்டும், அதே மாதிரி வழி கட்டுறதுக்கான அவனோட கேம்பஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகமா வச்சிருக்கா. இவளுமே அப்படியே வண்டியில போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டாமு வந்து வேணாம்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய மவுண்டன்ல வந்து ஏற வேணாம் அப்படின்ட்டு வார்னிங் எல்லாம் கொடுத்துருவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இவன் மனசுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்குது. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அவளுமே அங்க இருந்து கிளம்பி நம்ம எங்க போகணும், போறதுக்கான வழியா இருக்கட்டும், மேப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல மேப் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா.
இருக்கா. அங்கேயுமே இவ போற இடத்துல நிறைய பேர் காணாம போயிருக்காங்கிறதுக்காண்டிய நோட்டீஸ் எல்லாம் வந்து அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவ உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு, மேம் நீங்க அந்த ஒரு இடத்துக்கு தான் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமா நான் அங்கதான் போறேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, மேம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம், நான் ஒன்னு சொல்றேன், நீங்க அந்த இடத்துக்கு போக வேணாம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, இப்ப வரைக்கும் அவங்க கிடைக்கல, அதனால நீங்க வேற ஏதாவது இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது அதையுமே அவன் வந்து தவிர்க்கிறா. இல்ல எனக்கு வேணாம், நான் அந்த இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரெடி ஆயிடுறான். சரி ஓகே மேம் நீங்க போங்க, உங்களை காணாம போயிட்டாங்கன்னா உங்களை கண்டுபிடிக்கிறது நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டு போங்க, உங்க போன் நம்பர் எழுதிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுமே அதை எழுதி வச்சுட்டு திரும்பவும் அங்க இருந்து கிளம்புறா. கிளம்பி போகும்போது எப்படி வண்டியில பெட்ரோல் போடணும், வண்டியில பெட்ரோலை போட்டுட்டு அங்க உள்ள பக்கத்து ஷாப்ல நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு 2 பேர், இங்க பாருங்க உங்களுக்கு நாங்க உதவி செய்யவா, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஷாஷாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க எனக்கு எப்படின்னு போக தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுறா. இப்போ ஷாஷா பக்கத்துலயுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நின்னுட்டு இருக்கான். அவனுமே தம்பிகளா உங்க உதவிலாம் அவங்களுக்கு வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப ஷாஷாவுமே அவ போட்ட பெட்ரோலா இருக்கட்டும், அங்க உள்ள பொருளுக்கு எல்லாத்துக்குமே காசை கட்டுறான். காசை கட்டும் போது அங்க காய வச்ச கறி ஒண்ணு இருக்குது, அதையுமே எடுத்துக்கிறா, இதுக்கு சேர்த்து பில்லு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி மொத்தமா பில்லு போட்டு முடிச்சிடுறா. இப்போ அங்க இருந்து கிளம்பலான்ட்டு அந்த மேப்பையும் அங்க உள்ள காம்பஸையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு வந்து சரியான வழியை காமிக்க மாட்டேது அந்த காம்பஸ். இப்போ இவளுமே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும்போது அந்த ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லியிருப்பான்ல, அவனுமே அவன் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷாஷாவுமே அவனை கூப்பிட்டுட்டு, பிரதர் நான் வந்து ஒரு நேஷனல் பார்க்கு போறேன், அந்த பார்க்குக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி வழி கேட்கிறான். இதை பார்த்து அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சருமே பக்கத்துல வந்துட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த வழியில போங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி, ஆனா இதை விட ஒரு ஈஸியான வழி இருக்கு, அதை சொல்றேன், அதை நீங்க கேக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம சாசாவுமே சொல்றான். அப்ப அவனுமே இந்த இதுல போங்க, இந்த வழி ரொம்பவுமே பக்கம், 9 கிலோமீட்டர் தான் இருக்கும், அங்க போனீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, நல்ல தண்ணி ரிவரா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சூப்பரா இருக்கும், அந்த பிளேஸுக்கு போங்க. ஆனா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எதுல போகணுமோ நீங்களே வந்து அந்த வழி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து டோரை லாக் பண்ணிடுறான். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சருமே வெளியே நின்னுட்டு நான் உதவி பண்ணுவான்னு, ஆனா அது எதுவுமே இவளோட காதுக்கு வந்து கேட்கவே மாட்டுது. இவளுமே அப்படியே வண்டி எடுத்து கிளம்பிடுறான் அந்த இடத்த விட்டு. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன மாதிரியே அந்த ஈஸியான வழின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு, அந்த ஒரு நேஷனல் பார்க்குக்கு இவளுமே வந்துடுறா. வந்துட்டு நைட் ஆயிருச்சு, சரி நம்ம இங்க தான் தங்கணும் அப்படின்ட்டு இவளுமே கீழே இறங்கி டென்ட் போறதுக்கான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இவ பயத்துல தான் இருக்கா. பின்னாடி தூரத்துல ஒரு வண்டி வர மாதிரியே இருக்குது. அந்த வண்டியில மானு நிறைய விலங்கெல்லாம் வேட்டையாடிட்டு வர மாதிரி இருக்குது. அவனுங்களுமே அந்த வண்டியில இருந்து இறங்குறானுங்க. அப்பதான் வந்து நம்ம சாசாக்கு ஹீரோனிக்கு வந்து தெரியுது, இவங்க அந்த ஷாப்ல வந்து தொந்தரவு பண்ணவங்க அவங்க தானே அப்படின்ட்டு. இவளுக்கு ஆல்ரெடி நைட் நேரம் வேற, அதுவே இவளுக்கு பயமா இருக்குது. அது போதாதுன்ட்டு இவங்க வேற வந்துட்டாங்க, ரொம்பவுமே பயப்படுறாவா. சரி நம்ம வண்டிக்குள்ளே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா பொருளுமே வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இவ காதுலயுமே விழுகுது. இதை கேட்டு ரொம்பவுமே மிரண்டு போயிட்டு எல்லாத்தையுமே படபடன்னு உள்ள எடுத்து வச்சுட்டு இவளுமே உள்ள போயிட்டு படுத்துக்கிறா. அப்போ அதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சருமே வந்து கதவை தட்டுறான். இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ டோரை எதுவுமே திறக்கல. காருக்குள்ளேயே ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை கட்டியா புடிச்சுக்கிட்டு அவளுமே வந்து படுத்திருக்கா. ஒரு கட்டத்துல நல்லா தூங்கிடுறா. தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா அந்த நைட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஒருத்தனை கூட காணும், எல்லாருமே போயிட்டாங்க போல. எப்பாடா நல்ல வேலை இவங்க தான் போயிட்டாங்க, கொஞ்சம் போட்ல வந்து நம்ம இந்த ரிவரை வந்து கடக்க பார்ப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போட்டு இவளுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரெடி பண்ணி இவளுமே வந்து அந்த ஒரு ரிவர்ல போய்கிட்டே இருக்கா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவ போற சீனா இருக்கட்டும், அந்த ரிவர் சீனா இருக்கட்டும், இதெல்லாம் செம்மையா காட்டுறாங்க. பாறையில இருந்து அந்த ரிவருக்குள்ள குதிச்சு இவ குளிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து செம்ம காமிக்கிறாங்க, செம்மையா விஷுவல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு நம்மளுக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையா இருக்கும். ஆனா அது ஆசையோட அப்படி நிப்பாட்டிக்கணும். முக்கியமா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிவருக்கு போகணுங்கிற ஆசையே விட்டுருவீங்க நீங்க. இப்ப அவளுமே அப்படியே போட்ல பையா போய்கிட்டு இருக்கும்போது அங்க நிறைய பேர் போட்டோ இருக்குது, நிறைய பேர் ரோப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுக்கான அறிகுறிகள் எல்லாம் வந்து அங்க தெரியுது. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது, செத்து போயிட்டாங்கிற மாதிரியே ஒரு அறிகுறிகள் இருக்குது. இதை பார்த்து ரொம்பவுமே மிரண்டு போயிடுறா. என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவளுக்கும். சரி ஓகே நமக்கு வந்ததுக்கான வேலையை பார்ப்போம், நைட் ஆகுது தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து டென்ட் எல்லாம் போட்டு பேக் ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கையுமே அப்படியே காய போட்டு மரத்துல இவளுமே டென்ட்டுக்குள்ள வந்து நல்லா தூங்கிடுறான் நைட்டு. தூங்கிட்டு காலையில எழுந்து வந்து வெளியே பாக்குறா, அவ பேக்கையே காணோம். என்னடா பேக் இங்கடா வச்சேன், பேக் எங்கடா போச்சு அப்படின்ட்டு சுத்தி முத்தி தேடுறா, எல்லா இடத்துலயும் தேடுறா. தேடி முடிச்சிட்டு டென்ட்டுக்குள்ள இருக்குதா இல்லையாங்கிற பாக்குறதுக்காண்டி டென்ட்டுக்குள்ள வந்து பாப்பா. பார்த்த அடுத்த செகண்ட் பக்குன்னு ஆயிரும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த டென்ட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு பாம்பு இருக்குது, விஷப்பாம்பு. இவளுக்குமே ஒரு பக்கம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். எப்படி அந்த பாம்பு அதுக்குள்ள இங்க வந்துச்சு, ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு நல்லா புரிஞ்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையெல்லாம் குழம்பி போயிட்டு ஒரு இடத்துல நின்றுவா. இப்போ சரி நம்ம இங்க இருந்து போயிட்டு யார் எடுத்திருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்களோ அந்த தடத்தை நோக்கி இவளுமே வந்து போட்ல எல்லாம் போயிட்டு அங்க இருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான டென்ட் இருக்குது. டென்ட் மட்டும் கிடையாது, அந்த டென்ட் பக்கத்துல நெருப்பா இருக்கட்டும், யாரோ தங்கி இருக்கிற மாதிரியே இருக்குது. இவளுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பாக்குறா. அப்ப யாரோ ரிவர் கிட்ட உட்கார்ந்து தெரிஞ்சிருது. யாராவது இருக்கீங்களா, யாரு நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பீப்புள்னு சொல்லி பாத்தீங்களா, அவன் தான். ஹே நீங்களா,
நீங்களா உங்களை ஷாப்ல வச்சு நான் பாத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். உங்களை மறக்காம இருக்க முடியுமா, கண்டிப்பா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. என் பேரு பென் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இவ பேரு ஷாஷா அப்படின்ட்டு இவளுமே சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னாச்சு, எப்படி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என் பேக்கை வந்து யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அதுலதான் சாப்பாடா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எல்லாமே அதுலதான் இருக்குது, காணும் யார் எட்டு போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப பெண்ணுமே சொல்றான், ஐயோ உங்க போனும் காணாம போயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சிருச்சு, ஏன்னா இங்க ஒரு மோசமான மிருகம் இருக்கு, அந்த போன்ல டச் பண்ணி நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பி போட்டு காசு பிள்ளை எகிர வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப யார் எடுத்தான்னு எனக்கு தெரியல, அதுலதான் நிறைய பொருள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவா. சரி சரி பொறுமை அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இப்போதைக்கு சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஷாஷாவுமே இல்ல எனக்கு வேணாம், எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஷாஷா கொஞ்சம் எனக்காண்டி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பெண்ணு. சரி ஓகே சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுமே அப்படியே மீன் எல்லாம் கட் பண்ணி அவளுக்கு கொடுக்குறான். இதை நல்லா சாப்பிட்டுக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்லையே நீ நல்லா மலையெல்லாம் ஏறுவ போல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோனிக்குமே ஒரு டவுட் ஆகி போயிருது, நம்ம மலை ஏறுறது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்த பெண்ணுமே பயப்படாதீங்க, ஏன்னா இந்த ரிவர் பக்கம் காடெல்லாம் தாண்டி வரீங்கன்னா கண்டிப்பா நீங்க மலை ஏறுறவங்களா தான் இருக்கணும், கெஸ்ட்ல தான் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, நான் கூட பயந்துட்டேன், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவளுமே. என்னாச்சு நீங்க வந்ததுல இருந்தே ரொம்ப சோகமா இருக்கீங்களே, ஏன் உங்க லவ்வர் விட்டுட்டு போயிட்டாரு இல்ல இறந்துட்டாரா, அதனால ஃபீலிங்கா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை பார்த்ததுமே என்ன எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு எல்லாத்தையுமே நேர்ல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல உங்களை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது, அதனாலதான் சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது இந்த பெண்ணுமே வந்து மரத்துல இருந்து இயற்கையா பிடிச்ச தண்ணியை வந்து குடுக்குறான். இங்க பாத்தீங்களா மரத்துல இருந்து எப்படி தண்ணி வருதுன்னு, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா அப்படின்ட்டு அந்த தண்ணியுமே அவட்ட குடுக்குறான். ஆனா அவன் வாங்க மாட்டா. இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க இதுல எதுவும் கலந்துருக்க மாட்டேன், வாங்கி குடிங்க அப்படின்ட்டு இவளுமே குடிச்சா. குடிச்சு முடிச்சுட்டு பெண்ணுமே வந்து ஷாஷாவோட பேக்கை தேடுறதுக்காண்டி இவனுமே உள்ள இருந்து ஷூ எட்டு வந்திருப்பான். அப்ப அவளுமே சொல்லுவா, இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஷாப்ல ஒரு 2-3 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அவங்க வந்து வந்தாங்க நேத்து, ரொம்பவுமே பயமா இருந்தது, ஒரு செகண்ட்ல என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த பெண்ணுமே, ஓ நீங்க பயப்படுறாலாம் கிடையாது, நேத்து நானும் பார்க்க தானே செஞ்சேன், நீங்க பயப்படவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது நேத்து நீங்களும் அங்கதான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாஷா கேக்குறா. ஆமா நேத்து நானும் அங்கதான் இருந்தேன், பரவாயில்ல ரொம்பவுமே தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பெண்ணோட கையில நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டோட பேண்டுன்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அந்த பேண்டு அவனோட கையில இருக்குது கிரீன் கலர்ல. இதையுமே அவ பாத்துறா. பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே பென் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்பவுமே பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிறது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓ நீ இந்த பேண்டை பார்த்து பயப்படுறியா, அப்படிலாம் பயப்படாத, அவ்வளவுதான் நீங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ எங்கேயும் போகாத, ஒரு நிமிஷம் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து பேக் மட்டும் பறந்து வருது. அது யாரு பேக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி பேக் தான். இந்த பேக்கை நீ தான் எடுத்து வச்சிருந்தியடா அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்பவுமே பயமாயி போயிருது. அப்போ அவன் கையில ஒரு மிஷின் அம்புமே வந்து இருக்குது, ஸ்பீக்கரும் கையோட ஒன்னு நெட்டு வந்திருக்கா. இதை பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்போ பெண்ணுமே சொல்றான், இங்க பாரு நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னா தப்பிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஒரு பாட்டு போடுவேன், அந்த பாட்டு முடியறதுக்குள்ள உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிக்கோ, இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை துரத்தி வருவேன், என் கையில சிக்கனா செத்து போயிருவடா தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் ஒரு கட்டத்துல பாட்டையும் ஆன் பண்ணி விட்டு இவனும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் மிரண்டு போயிடுறான், என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு. அவளதான் அடுத்த செகண்ட் அந்த பேக் எடுத்துட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓட்டத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் ஓடுறா. ஓடி போயிட்டு அங்கிருந்து போட்ல இருந்து ஏறி ரிவர்ல ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் போயிடுறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பாட்டுமே ஆஃப் ஆயிருது. அவளதான் அடுத்த செகண்ட் இவனுமே பைத்தியம் புடிச்ச வெறி நாய் மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த போட்டுமே வந்து மேல இருந்து கீழே விழுந்ததுனால டப்புன்னு கவுந்துருது. கவுந்து அடுத்த செகண்ட் இவளோட தலையுமே பாறையில பயங்கரமா அடிபட்டுருது. சரி இதுக்கு மீறி போட்ல போனா சரி வராது அப்படின்ட்டு போட்டை தள்ளி விட்டு பேக்க தூக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா கரைக்கு போயிடுறா. கரைக்கு போயிட்டு அவ போட்டிருக்கிற வெயிட்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு அங்கிருந்து அவளுமே போய்கிட்டு இருக்கா. ஏதாவது வழி கிடைச்சிடாதா, யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு இவளுமே பயத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியோட சவுண்ட் கேக்குது. சின்ன பசங்களா இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், அவங்க பொண்ணா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்டை பார்த்துட்டு பரவாயில்ல யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு, யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த சவுண்டை நோக்கியே வந்து இவளுமே வந்து போறா. அப்படி போய் பார்த்தா மொபைல்ல ஆல்ரெடி இந்த ரிவருக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போன்ல ஓடுற அந்த ஒரு ஃபேமிலி சவுண்ட் தான் கேட்டிருக்குது. அது இவளுக்கு விரிச்ச டிராப்னு தெரியாம இவளுமே வந்துடுறா. இப்ப அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது அந்த வீடியோல உள்ளவங்களுமே வந்து ஹாய் பென்னுட்டு இந்த பைத்தியக்கார சைக்கோ நாயோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவளுமே அந்த ஃபேமிலியா இவனோட பேரை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே டவுட் ஆகி போயிருது. ஒரு செகண்ட் என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியாம நின்னுகிட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் கூட இவளை யோசிக்க விடல. எங்கேயோ இருந்து ஃபாஸ்டா வந்து ஒரு அம்பு மரத்திலே அடிக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு எப்படியாவது தப்பிச்சிருண்டா அப்படின்ட்டு அங்க இருந்து திரும்ப ஓட்டத்தை பிடிக்கிறா. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது விடாம இவனும் பாறைக்கு மேல நின்னு அந்த ஒரு அம்பையுமே விட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்பு மட்டும் அவளோட கால்ல வந்து லைட்டா பட்டுருது. பட்டதுல தடுமாறி கீழே விழுந்து உருண்டு ரொம்பவுமே வேகமா கீழே போயிட்டு அங்க இருந்து ஆழமா இருக்கிற ஒரு ரிவர்ல வந்து கீழே விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறம் எப்பா நல்லதா போச்சுடா அப்படின்ட்டு திரும்ப அங்கிருந்து
ஸ்விம்மிங் பண்ணி ரொம்பவுமே வேகமா போறா. ரொம்ப தூரம் போயிடுறா. போனதுக்கு அப்புறம் அப்போ அவங்க கரையும் வந்துருது. கரைக்கு மேல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனிக்காண்டி அவன் ஒரு டிராப் வச்சான் பாத்தீங்களா, அந்த போனையுமே எட்டு வந்திருப்பான். அந்த போன் ஒர்க் ஆகுதான்னு பாக்குறா. அந்த போனும் ஒர்க் ஆக மாட்டேது. அந்த போன் அப்படியே தூக்கி போட்டு இவ ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது பைக்குள்ள தான் வச்சிருப்பா. அதை எடுத்து இவ எடுக்கிற மாதிரி கைக்கு ஹெசவா வந்து வச்சுக்கிறா பேக்ல. இவளுமே அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் தூரம் போறா. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய பாறை இருக்குது. இது மேல ஏறி பார்த்தா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு இவளுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மேல ஏறா. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஏறா. வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு இவளுமே ஒரு வழியா ஏறி, சுத்திலும் காடு மட்டும் தான் இருக்குது, போறதுக்கான வழியே கிடையாது. இத பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிட்டு இருக்கும்போது சரி அவன் எங்க இருக்கான்னு பாப்போன்ட்டு பைனாகுலர்ல அவனுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பாக்கும்போது தூரத்துல ஒரு போட்டு நிக்கிற மாதிரி இருக்குது. இவனுமே அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவனுமே இவளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கா. இதையுமே இவ பாத்துறா. பார்த்ததுக்கு அப்புறம் டப்புனு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. இவ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் வரானா இல்லையான்ட்டு பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூரத்துல நின்னு ஒரு சிரிப்பான் பாத்தீங்களா. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு ஐயோ கொய்யாளா அப்படின்ட்டு இவளுமே வந்து திரும்பவும் எப்படி ஏறினாலும் அதே இதுல கீழே இறங்கிடுவா. கீழே இறங்கிட்டாளா இல்லையாங்கிறது மேல இருந்து அவனுமே பாத்துக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இவ கீழே இறங்கி இருக்க மாட்டா. ஏன்னா அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே அவ்வளவு சீக்கிரத்துல இறங்கிட முடியாது. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோனியுமே வந்து இறங்கலா. அவளுமே வந்து ஒரு பாறைக்கடியில ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கா. இதை பார்த்துட்டு அந்த ஒரு சைக்கோ கில்லருமே இவ இல்லன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் சரி இப்ப போயிட்டு பாப்போம் அப்படின்ட்டு இவளுமே மேல ஏறி திரும்பவும் வந்து பைனாகுலர் போட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த போட்டு பக்கத்துலயுமே வந்து அவன் கிடையாது. சரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவனுமே வந்து ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருப்பான். சரி இதுதான்டா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த போட்டு பக்கத்துல போயிட்டு அந்த போட்டை எடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே பையா தண்ணிக்குள்ள மூழ்கியே அவளுமே வந்து அந்த போட்டு பக்கத்துல வந்து போவா. அந்த போட்டு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதையுமே கட்டி போட்டிருக்காங்க. சரி எப்படியாவது அவுக்கலான்னு பார்த்தா அது அவுக்கவும் முடியல. அந்த போட்டோட கயரையுமே வந்து ஒரு பாறையில வந்து கட்டி போட்டிருப்பான். சரி அதை கலட்டலாம் அப்படின்ட்டு அவ போகும்போது அவளுக்கு விரிச்ச டிராப்ல அவளுமே வந்து சிக்கிப்பா. அதாவது இந்த நாய் விலங்குகள்லாம் வந்து மாட்டுறதுக்காண்டி ஒரு வாயு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா இரும்புல, அந்த இதுல வந்து மாட்டிக்கிறா. அவ காலு மாட்டிக்குது. இப்போ இந்த டிராப்ல மாட்டின சவுண்டுமே வந்து அவனுக்கு கேட்டு அவனுமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். சரி எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா முடியவே கிடையாது. இவனுமே வந்து அந்த செயினை பிடிச்சு கரையில இழுத்து போட்டு அவ பக்கத்திலேயுமே இந்த ஒரு சைக்கோ கில்லருமே போகும்போது ஆல்ரெடி பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருந்தான்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த எடுத்து மூஞ்சில நல்லா அடிச்சு விட்டுறான் நம்ம ஹீரோயினி. இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பாப்பா. ஆனா அந்த நேரத்துல அவனுமே பக்கத்துல தண்ணி இருந்தனால தண்ணியில போயிட்டு நல்லா முகத்தை காமிச்சிருவான். கொஞ்சம் காந்தலுமே வந்து கம்மி ஆயிரும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா தப்பிக்கிறதுக்காக இவ கால்ன மாட்டின கம்பியை எடுக்கலான்னு பாப்பா. ஆனா அது வரவே வராது. எடுக்கும்போது இவனுமே வந்துருவான். வந்து இழுத்து போட்டு அந்த அவனோட மிஷன் அம்புன்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த அம்பை வச்சு இங்க பாரு, இதுக்கப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சனா உன்னை கொன்னே போடுவேன், பெப்பர் ஸ்ப்ரே ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை அவன் தூக்கி போட்டுருவா பயத்துல. அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை அவனுமே தூக்கி எரிஞ்சிருவான். இப்ப நம்ம ஹீரோயினுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கேம் விளையாடுறியா என்ன வச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சேச்சா நான் கேம்லாம் இல்ல, இது ஒரு விதமான சடங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது சடங்கா அப்படின்ட்டு ரொம்பவுமே மிரண்டு போய் உட்காந்துருக்கா. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினிய இந்த சைக்கோ கில்லரோட டென்ட்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த ஒரு டென்ட் கிட்ட வந்து கட்டி போட்டிருக்கான். அப்ப அவனுமே சொல்றான் சாசா நான் உன்கிட்ட முதலையே சொன்னேன், உனக்கு 2 வழியில போலான்ட்டு சாய்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ இந்த வழி தான் சூஸ் பண்ண, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது, நீ தான் என் வழியில வந்து ஆட்டோமேட்டிக்கா விழுந்த, அதுக்கு நான் காரணம் கிடையாது, உனக்கு வழினா என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்ட்டு கயரை பிடிச்சு நல்லா இழுத்து அவளை தொங்க விடுறான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா மழை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவளால வழி கூட தாங்க முடியல. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில போட்ல அந்த சைக்கோ கில்லரும் நம்ம ஹீரோயினி இவங்க 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த சைக்கோ கில்லரோட பர்சனல் பிளேஸ்க்கு தான் வந்து போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினி முன்னாடி தான் உட்கார்ந்திருப்பா. அவளுக்கு கீழே ஒரு கம்பியும் கிடைக்குது. அதை எடுத்து எப்படியாவது ஓபன் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுமே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சஷா அவனோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய மவுண்டன் மலையெல்லாம் வந்து ஏறி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவர் எப்படி கீழே விழுந்தாரு, கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதை யாராலையும் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பேசிக்கிட்டு இருக்கிற டயத்துல அவனும் வந்து அந்த கம்பி எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவளை கீழே தள்ளி விட்டு தப்பிக்கலாம் நான் முயற்சி பண்ற, நீல நீந்திக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு பின்னாடி அவளையுமே வந்து நீந்த விட்டு கூட்டி போய்கிட்டு இருக்கா. என்னமோ நாய் மாதிரி கூட்டி போற மாதிரி. அவளுமே பயங்கரமா பாறையில எல்லாம் அடிபட்டு தான் போய்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழி அந்த சைக்கோ கில்லர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயுமே வந்து போயிடுறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனிக்கே தெரியுது, நம்ம ஹீரோனி ஆல்ரெடி அந்த சைக்கோ கில்லர் வந்து ஒரு ட்ராப் வச்சிருப்பான். அதுல கூட வந்து போன்ல நிறைய ஃபேமிலி எல்லாம் வந்து நிறைய ட்ரிப் போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேமிலி எல்லாருமே செத்து போய் இங்க கிடக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சைக்கோ கில்லர் தான். முரட்டுத்தனமா கொண்டு இங்க போட்டிருக்கான். இதையுமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவளுமே வந்து பயத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஒரு சைக்கோ கில்லருமே அவ பக்கத்துல வந்துட்டு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பல்ல 2ஐயும் புடுங்குவான். புடுங்குனதும் அவன் பல்லு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஷார்ப்பா, எல்லா பல்லுமே ஷார்ப்பா தான் இருக்கும். இதை பார்த்து மிரண்டு போயிருவாவா. அப்ப நம்ம ஹீரோயினியுமே எதுலயோ உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, உன்னை யாரோ நல்லா கஷ்டப்படுத்திருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க, ஆனா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட கஷ்டத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்கிற முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல டப்புன்னு அவன ஆளைய காணும், எங்க போனானே தெரியல. போனவன் அடுத்த செகண்ட்ல திரும்ப வந்து அவளை தரன்னு இழுத்துட்டு போய் தொங்க விட்டு மேல இழுத்துறான்.
பாக்குறான், மேல தொங்கிக்கிட்டு இருக்கா அனாத மாதிரி. அவளை தொங்க விட்டுட்டு இவன் ஒரு பக்கம், இங்க பாத்தியா சாஷா, இந்த கெமிக்கல் நானே வந்து ரெடி பண்ணேன், இது மனுஷனோட கறி எல்லாம் நல்லா பதமா ஆக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிறது மட்டும் தான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயினுமே இவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு போட்டோ இருக்குது, அந்த போட்டோவை பார்த்துட்டு இதுதான் உங்க அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவனுமே அப்படியே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறான். ஆமா இதுதான் எங்க அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினி பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு நீயும் எங்க அம்மாவை மாதிரியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி டப்புன்னு அவனோட காதை பிடிச்சு நல்லா கடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டு அந்த ரோப்பையுமே அத்துட்டு அவளுமே வந்து தப்பிக்கலான்னு ஓடும்போது இவனுமே பிடிச்சிடுறான் அந்த ரோப்பை. நீ பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை பிடிச்சு ஒரு இழுத்து இவனுமே வந்து அந்த ரிவர்ல வந்து விழுந்துடுறான். அவ்வளவுதான், விழுந்தது அடுத்த செகண்ட் வந்து இவளும் அப்படியே அந்த ரிவர் கூட அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பா ஃபாஸ்டா. நான் என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே போறான். ரிவர்ல ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ரொம்ப தூரம் போகும்போது ஒரு கட்டத்துல அந்த ரிவருமே ரொம்ப ஆழத்துல தண்ணி விழுந்துகிட்டு இருக்குது, அருவி மாதிரி. நம்ம ஹீரோயினி சேஃபா வந்து கீழே விழுந்துடுறா. ஆனா இந்த ஒரு சைக்கோ கில்லருமே மேல இருந்து கீழே விழுந்ததுல அவன் மண்டை கல்லுல அடிச்சிருது. இவனுமே கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கான். அந்த நேரத்துல இவ எப்படியாவது வந்து அவன்கிட்ட சாவி இருந்தா எப்படியாவது ஓபன் பண்ணிடலான்னு பாக்குறான். ஆனா அவளால ஓபன் பண்ணவே முடியல. சரி கரைக்கு போயிட்டு கல்ல வச்சு அடிப்போன்ட்டு அவளுமே கல்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ரோப்பு மேல. அப்படியே அந்த ரோப்பு வந்து ஓபன் ஆக மாட்டுது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இவன் பின்னாடி எழுந்துடுறான். இவன் எழுந்ததை பார்த்துட்டு இவனை கல் எடுத்து அடிக்கலான்னு போகும்போது அவனுமே அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்து அவ பக்கத்துல போயிட்டு கழுத்தை பிடிச்சு நல்லா நெருக்கி கொல்லலான்னு போறான். ஆனா ஒரு கட்டத்துல அவன் மூஞ்ச பார்த்ததுமே உனக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்துருது. இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு ஒரு கல் எடுத்து அவன் காலிலேயே நங்குன்னு அடிச்சு கால் எலும்பு வெளியே வர்ற அளவுக்கு அடிச்சு உடைச்சிடுறான். இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ கில்லரும் ஒரு கல்லை வச்சு நம்ம ஹீரோனி மூஞ்சிலே அடிச்சிடறான். இப்ப இவளு கூட பரவாயில்ல, ஆனா அவனுக்கு கால் உடஞ்சும் எலும்பெல்லாம் வெளியே தெரியுது. அவனால நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்டி இப்படி பண்ணனு கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் அதே இடத்துல அப்படியே தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது அவளுமே சொல்றா, என்னோட ஹஸ்பண்ட வந்து நானெல்லாம் கொல்லல, அவன் தான் இத்தனைக்கும் வந்து அந்த மலை ஏறலாம்னு சொன்னான், அதனாலதான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்னன்னு தெரியல, வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா நான் தான் வந்து வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திரும்ப என்னாலதான் வந்து அவன் செத்தான். அதே கில்ட தான் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கதையெல்லாம். இப்படி அடுத்த நாள் விடியவும் செஞ்சிருது. இப்ப நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுமே அங்க உள்ள ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்குது. ரொம்ப உயரத்துல ஏறினா மட்டும் தான் போக முடியும் வெளியே இவங்க ரெண்டு பேருமே. அப்ப நம்ம ஹீரோனியுமே கேக்குறா, இங்க பாரு இந்த பெரிய மவுண்டனுக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இருக்குது, ஆனா போனா 12 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சைக்கோ கில்லருமே சொல்றான். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த மலையை ஏறி ஆகணும், அப்படி இல்லனா நீ இதே இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து செத்துருவ, அப்படி இல்லனா நீ சாகுற தட்டிக்கு நான் வெயிட் பண்ணணும் இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் சாகுறதுக்கு யார் காரணம், நீ தான் காரணம், இப்படி காலை உடைச்சு வச்சிருக்கேன், நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அவன். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது இப்போதைக்கு கேளு. எனக்கு இந்த மலையை எப்படி ஏறணுங்கிறது தெரியும், அதுக்கு நான் எப்படி ஏறணுங்கிறதையும் வந்து உனக்கு சொல்றேன், அதுபடி வந்து நீ கேளு, ஏறி வந்துடலாம், ஏறி ரெண்டு பேருமே மேல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே இந்த மலை ஏறணும்னா நீ இந்த கை விலங்க அவுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா நான் கை விலங்க அவுத்து விடுறேன், அதுக்கு முன்னாடி உன்னோட இடுப்புலையும் என்னோட இடுப்புலையும் ஒரு ரோப்பை வந்து கட்டணும். ஏன்னா நீ என்ன தள்ளி விட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், நீ மேல போனதுக்கு அப்புறம் உன்னை உயிரோட விட்டுறேன், நான் எதுவுமே உன்னை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அதே மாதிரி அவளுக்கு கை விலங்க அவுத்து விட்டு ரோப்பையுமே வந்து கட்டிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போது அவளுமே எப்படியாவது வந்து அவ இடுப்புல இருக்கிற ரோப்பை கலட்டி பாறையில மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கலட்ட போகும்போது அவனுமே கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு கயிறை பிடிச்சி ஒரு இழுக்கிறா. இழுத்ததுமே கீழே வந்துடுறா. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா சோழி முடிஞ்சிருக்கும் அவளுக்கு. ஏ லூசு பையல, நான் அட்ஜஸ்ட் தான்டா பண்ணேன், நம்ம சாகிறதுக்கு நீயே காரணமாயிருவ போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து அப்படியே ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மேல நிக்கிறதுக்கான ஒரு திண்டு மாதிரி இருக்குது அங்க, அது மேலயுமே நம்ம ஹீரோயின் ஏறிட்டா. இப்ப அவ ரோப்பை கலட்டினா கூட கீழே இருக்கிற அந்த சைக்கோ கில்லருக்கு தெரியாது. அதே மாதிரி அவனோட ரோப்பை அங்க உள்ள ஒரு கம்புல கெட்டி விட்டு இவளோட இடுப்புல உள்ள ரோப்பையுமே வந்து கலட்டுறா. கலட்டிட்டு இருக்கும்போது அவனுமே பாத்துறான். அவனுமே பார்த்து இழுக்கிறான். இழுத்ததுல இடுப்புல உள்ள ரோப்பு கலண்டு கால்ல போய் மாட்டிக்கிச்சு அவளோட கால்ல. ஆனா ஜஸ்ட் மிஸ் இவனுமே வந்து அந்த பாறையை வந்து ஒரு கையில பிடிச்சிருக்கான் நல்லா டைட்டா. என்ன சாக அடிக்கலாம் பாக்குறியா அப்படின்ட்டு திரும்ப ஒரு இழுப்பான் பாத்தீங்களா. இழுத்ததுல அந்த கால்ல இருந்து ரோப்பு கீழே போய் விழுந்துரும். இத பார்த்து மிரண்டு போயிருவான் அவன். அவ்வளவுதான் நமக்கு சாவு நிச்சயம்ட்டு ஒரு செகண்ட்ல சாவ கண்ணுக்கு முன்னாடி பாத்துருவான் அவன். இப்ப அடுத்தது என்ன, நம்ம ஹீரோனி சாவுடா நாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்புல இருக்கிற கயிறை அவுத்து விட்டுருவோம். அவுத்து விட்டதுல இவனுமே அந்த பாறையில அடிச்சு கொடூரமா செத்து போயிருவான் அதே இடத்துல. அடுத்தது என்ன, நம்ம ஹீரோயினி அப்படியே மேல ஏறி போனோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினி ஸ்டார்டிங்ல அவளோட ஹஸ்பண்ட் கூட அந்த மவுண்டன்ல மேல ஏற முடியலன்னு சொல்லியிருப்பாள். அது எதனாலன்னு பார்த்தோம்னா அது கொடை மாதிரி இருக்கும் பாறை, பிடிக்கிறதுக்கு கூட எசவு இருக்காது. அதே மாதிரி பாறை தான் இங்கே இருக்குது. ஆனா என்னாலும் சரி நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எப்படி ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பாறையில ஏறி மேல போயிடுறான். மேல போனதுமே நல்லா படுத்துக்கிட்டு இப்பதான்டா உயிரே வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கா. இப்ப அங்கிருந்து அப்படியே பையா கிளம்பி வந்து ஒரு ரிவர்ல மூஞ்ச கழுவிட்டு அவளுமே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த கார்ல யாருன்னு பார்த்தோம்னா யாரோ ஒரு 2 பொண்ணுங்க தான் வராங்க. இவங்களுமே நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, ஏதோ ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது
ஆமா என்ன வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுமே இவளை கூட்டி போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி ஸ்டார்டிங்ல இந்த பிளேஸுக்கு வரதுக்காக ஒரு இடத்துல மேப்ல கூட வழி பார்த்திருப்பா. அப்ப கூட அங்க ஒரு போலீஸ்காரங்க போக வேணாம்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போறா. அந்த இடத்துக்கு போனதுமே அங்க உள்ள போலீஸ்காரர்கிட்டயுமே சார் எனக்கு இந்த ஃபேமிலியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இப்ப ஒட்டிருக்கீங்க பாத்தீங்களா அத்தனை போட்டோல உள்ளவங்க எல்லாருமே எனக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியும் அப்படி மாதிரி சொல்றான். இத பார்த்து அந்த போலீஸ்காரனுமே மிரண்டு போயிடுறான். என்னது தெரியுமா அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டர் மூலமா எல்லாருமே அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோனியுமே கார்ல போய்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரேடியோல காணாம போன எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சைக்கோ கில்லர் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளுமே அப்படியே அங்க இருந்து கீழே இறங்கி வந்து கடலோரமா பீச்சு காத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அவளோட ஹஸ்பண்ட் ஞாபகமா ஒரு காம்பஸ் வச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த காம்பஸ் தூக்கி கடல்ல தூக்கி போட்டு இவளுமே அப்படியே சந்தோஷமா அப்படி பீச்சில் உட்காந்து பீச்சு காத்து வாங்கிட்டு இருப்பா. இப்படி இதோட இந்த படத்தையுமே வந்து முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்வைவல் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த படம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு விஷயம் நல்ல விஷயமா சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கணும். இல்லனா இந்த மாதிரி தான் அவஸ்தைப்படணும். முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ்